இது இந்த சீரிஸோட பார்ட் 6 வீடியோ. மித்த பாட்டுகளை பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு வாங்க. அப்பனாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். கைஸ், இந்த வீடியோல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல மட்டும் கொஞ்சம் வளவலன்னு பேசியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். போன பாட்டுல அந்த சாத்தா வந்து யாகிமாருவோட காலை சாப்பிட்டுருக்கும். பட் அதுக்கு பதிலாக அவனுக்கு அவன் குரல் வளம் வந்து திரும்ப கிடைச்சிருக்கும். யாகிமாருவை அந்த நிலைமையில பார்த்ததும் டொரோரோ வந்து பதறி போயிடுறான். ரத்தம் வேற பயங்கரமா போகிட்டு இருக்க. உடனே இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாங்க. அடுத்த நாள் வேலையெல்லாம் முடிச்சு மியோ திரும்பி வர அப்ப வழியெல்லாம் ரத்தமா இருக்கவும் அப்ப அந்த பையன் நடந்த மேட்டர் எல்லாம் சொல்ல அப்போ மியோ வந்து பதறி போய் உள்ள வந்து பாக்குறா. அப்ப யாகிமாரோட கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. காய்ச்சல் வேற கொதிக்க அவ துணியால ஒத்தனை கொடுக்கறா. மியோ, நீ போய் தூங்கு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல, பரவாயில்ல எனக்கு இது பழகிடுச்சு, நீங்க வேணா சாப்பிட ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்றா. அப்ப அவ கையில அடிபட்டு இருக்கிறத டொரோரோ பாக்குறான். சோ அவளை கேம்ப்ல அடிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்படியே யாகிமாரு இப்போ மியோ டொரோரோ செம டென்ஷன் ஆயிடுறான். அவனுக்கு கோபம் வந்து இந்த சாத்தா மேலயோ இல்ல அந்த கேம்ப்ல உள்ளவங்க மேலயோ இல்ல, நம்ம வாழ்ற இந்த ரியாலிட்டி மேல. ஆமாங்க, இந்த ரியாலிட்டி வந்து ரொம்பவே அன்ஃபேர் ஆனது. இங்க உள்ள எல்லோருமே அதுக்கு விக்டம் தான். நான் எதை அன்ஃபேர்னு சொல்றேன்னா, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு 5 மில்லியன் வியூஸ் போகுதுன்னு வச்சுப்போம். போகாது, பட் ஹைபோதெட்டிக்கலா போகுன்னு வச்சுப்போம். அதுல எனக்கு 4 லட்ச ரூபா பக்கம் கிடைக்கும். அதே எங்க தாத்தா பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் கட்டட வேலை பாக்குறாரு. வேலை வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் அவருக்கு மாசமே 10,000 ரூபாய் தான் வரும். சோ கைஸ், நான் இந்த வீடியோக்கு போட்ட எஃபர்ட்டும் எங்க தாத்தா அந்த 10,000 ரூபாய்க்கு போட்ட எஃபர்ட்டும் ஒன்னா. அவரு 40 மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய பணத்தை நான் ஒரே நாள்ல, அதுவும் ஒரே வீடியோல சம்பாதிக்கிறேன். சோ இதான் நான் அன்ஃபேருங்கிறேன். இங்க கடவுளோட மைண்ட் செட் பாத்தீங்களா, அவரோட தராசு வந்து அன்பேலன்ஸ்டா இருக்கு. கைஸ், கொஞ்சம் லென்த்தா பேசினா மன்னிச்சிடுங்க. இந்த தராசுல இந்த மேல இருக்கிற சைடு இந்த அரசியல்வாதிக, பெரிய பிசினஸ் மேன், அப்புறம் ஒருவேளை பிரியாணி சாப்பிட்டு வீடியோ எடுத்துட்டு அதுல பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க. அப்படியே இன்னொரு சைடு அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு கிடைச்ச வேலையெல்லாம் பண்றவங்க. காலையில ஒர்க்கு போனா நைட்டு 10 மணிக்கு தான் வந்து அவங்க வாழ்க்கையில 40 வருஷத்தை இழக்கிறவங்க. அப்புறம் கடனை கட்ட கடன் வாங்கி அந்த கடனை கட்ட இன்னொரு கடன் வாங்கின்னு இந்த அன்ஃபேரான ரியாலிட்டியை விட்டு வெளியே வர முடியாதவங்க. ஒருத்தன் கரெக்டா டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான், பட் எதிரில் வரவன் பண்ற தப்புல கையோ காலோ போயிடும். ஒருத்தன் ஸ்மோக்கே பண்ணிருக்க மாட்டான், பட் பாசிவ் ஸ்மோக்கால பிளட் கேன்சர் வந்திருக்கும். நல்லா படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும்பாங்க, பட் சீட்டு கூட கிடைக்காம நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி நம்மளை சுத்தி அன்ஃபேர், நியாயமற்ற விஷயம் வந்து நடந்துட்டே இருக்கு. அந்த கோபத்தெல்லாம் யார் மேல காமிக்க? அந்த தராசை புடிச்சிருக்கிற மேலயா? இங்க நம்ம டொரோரோ ஒரு கல்லு மேல காமிக்கிறான். இவன் கோபமா இருக்கிறத பாக்குற அந்த பையன், கவலைப்படாத, யாகிமாருக்கு ஒண்ணு ஆகாது, அவன் சீக்கிரமாவே குணமாயிடுவாங்கிறான். பட் இருந்தும் டொரோரோ சோகமா இருக்க. உனக்கு ஒண்ணு சொல்லவா, இங்க என்னோட மியோவோட இங்க உள்ள பசங்களோட ஆசையே ஒரு பெரிய தங்க நிறத்துல பயிர் சோலை, அதுவும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வளர்க்கணும். அங்க இவங்க வேலையே சாப்பிடுறது மட்டும்தானா? அங்க பிறக்கிற குழந்தையெல்லாம் பசிங்கிற வார்த்தைய கதையில மட்டும்தான் கேட்டிருப்பாங்களாம். சோ அப்படிப்பட்ட இடத்தை உருவாக்கணுங்கிறது தான் இவங்களோட ஆசையே. இதை கேட்டதும் டொரோரோ வந்து பிரமிச்சு போயிடுறான். அவன் மைண்ட் செட்டே அப்படியே மாறிடுது. கைஸ், ஸ்டார்டிங்ல இந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாவம், கையில்ல, பசியும் வேற, இவனுக்கு என்ன ஆசை இருந்துற போது? இவன் அதிகபட்ச ஆசையே ஒருவேளை சோறாதான் இருக்கணும்னு நினைச்சிருப்போம். பட் இவன் ஆசை எவ்வளவு பெருசுனா, அந்த நாட்டு ராஜாங்க, அந்த நாட்டு ராஜா டைகோக்குமே அதே கனவு தான். அவராலேயே அது முடியாததாலதான் அந்த டீல் எல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு அடித்தட்டத்துல இருக்க ஒரு ஊனமற்ற பையனோட ஆசை அந்த நாட்டு ராஜாவோட அளவுக்கு இருக்கு. கைஸ், இந்த தராசு என்னதான் பேலன்ஸ் இல்லாம இருந்தாலும் இங்க ஒரு ஃபேரான விஷயம் என்னன்னா, இந்த சைடு கீழே உள்ள யார் நினைச்சாலும் அவங்களாலையும் மேல போக முடியும். சுத்தி எல்லாமே அன்ஃபேரா இருக்குன்னு சொல்லி துவண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி டொரோரோ புரிஞ்சுக்கிறான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணா டைகோவை காமிக்கிறாங்க. இவரு போருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ டேகோமாரு நானும் வரேன்னு சொல்ல அவங்க அப்பா, நீ இன்னும் வளரணுங்கிறாரு. சாகாய் கிளான் ரொம்பவே சின்ன கிளான், என்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அவங்கள ஒரே நாள்ல ஈஸியா அடிச்சிருவங்கிறான். நீ போர்க்காலத்தை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ற, உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி பத்தலைங்கிறாரு. அப்ப அவங்க அம்மா கிட்ட கேக்குறான். அவங்களும் நோன்னு சொல்லிடுறாங்க. டேகோமாருக்கு அவங்க அம்மா இவனை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான். பிகாஸ் இவன் சின்ன வயசுல இருந்தே இவன் என்னதான் அச்சீவ் பண்ணாலும் அவங்க அம்மா மூஞ்சில இருந்து பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. அவங்க எப்பவுமே அந்த புத்தர் சிலையவே பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க எண்ணமெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. சோ சம்திங் என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு டேகோமாரு நினைக்கிறான். அப்படியே இங்க யாகிமாருவை காட்டுறாங்க. அவன் நடக்க ட்ரை பண்றான், பட் முடியல, பொத்துன்னு விழறான். யாகிமாரு, உனக்கு ஒண்ணு ஆகலைன்னு சொல்லி அவனை படுக்க வைக்கிறா. அப்ப யாகிமாருக்கு ஆறுதலா, உனக்கு குரல் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்ல, எங்க எனக்காண்டி 2 வார்த்தை பேசுன்னு சொல்ல யாகிமாரு மாட்டேன்னு தலையாட்டுறான். ஏன்னு கேட்டா அவன் காது 2ஐயும் பொத்திக்கிறான். மியோக்கு ஸ்டார்டிங் ஒண்ணுமே புரியல. ஓ அப்படியே விஷயம் சொல்லி மியோ சிரிக்கிறா. கைஸ், ஆக்சுவலா அவன் பேசுறது அவனுக்கே சவுண்டா இருக்காங்க. சரி சரி, உனக்கு பாட்டுனா பிடிக்கும்னு சொல்லி மியோ பாடுறா. அதை இங்க டொரோரோவும் வயசானவரும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல அந்த வயசானவர் அங்கிருந்து கிளம்புறாரு.
போறாரு. அவர் போறதுக்கு முன்னாடி டொரோரோ கிட்ட ஒன்னு சொல்றாரு. யாகிமாரு வந்து ஒரு குகை மாதிரி, அந்த குகைக்குள்ள முயலும் இருக்கலாம் மான்ஸ்டரும் இருக்கலாம்னு சொல்லி அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இவர் எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னா, இவராலையும் அந்த ஆன்மாக்களோட கலரை பார்க்க முடியும் இல்லையா. இவருக்கு யாகிமாருவோட ஆன்மா ஒரு வெள்ளையும் சிகப்பும் கலந்த மாதிரி ஒரு கலர்ல தெரிஞ்சிருக்கும். பட் எப்பெல்லாம் மியோவோட பாட்டை கேட்கறானோ அப்ப அந்த சாத்தானோட சிகப்பு கலர் வந்து மறைஞ்சு போறத நோட் பண்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல இங்க டைகோவோட படையோட தளபதி இந்த சாக்காய் கிளான் மேல ஒரு மறைமுக தாக்குதல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. இதுக்காண்டி பல போர் வீரர்களை ஸ்பையா அனுப்புறாங்க. அந்த சாக்காய் கிளான் இருக்க ஊர்ல தான் இவங்க தங்கி இருக்கிற இடமும் இருக்கு. இங்க எப்பயும் போல மியோ வேலைக்கு போறா. அப்ப அங்க டொரோரோவை பாக்குறா. இவ பண்ற வேலை டொரோரோவுக்கு தெரியுங்கிறது இவளுக்கு தெரியும். இது தெரிஞ்சதும் டொரோரோ நான் வேணுட்டு பாக்கலன்னு சொல்ல, பரவாயில்ல நான் தப்பா ஒண்ணு நினைக்கல, நான் இந்த குழந்தைகளுக்காக தான் இதை பண்றேங்கிறா. ஆக்சுவலா இவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த சின்ன வயசுலயும் டொரோரோக்கு அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்பதான் டொரோரோ ஒன்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இவன் அம்மாவும் இவனும் பசியில பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணிருக்காங்களாம். பட் என்னதான் பட்னியா இருந்தாலும் இவங்க அம்மா அந்த தொழிலை மட்டும் தொடவே இல்லையா. உண்மையிலும் உங்க அம்மா வந்து கிரேட்னு சொல்ல, ஆமா எனக்கு தெரியும், பட் இவங்க அம்மா எந்த தொழிலை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தாங்களோ கடைசியில அவங்க இறந்ததே அந்த மாதிரி தானா. இப்போ டொரோரோ வந்து அலறான். எனக்கும் அந்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தங்க நேரத்துல உள்ள பயிர் சோலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆசையா இருக்குங்கிறான். இதை கேட்டதும் மியோ வந்து ஸ்மைல் பண்றா. ஆக்சுவலா டொரோரோவோட பேக் ஸ்டோரி ரொம்பவே சேடா இருக்கும். அதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இங்க யாகிமாரு அவனுக்கு கட்டையால கால் செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்குள்ள குழந்தைங்க உனக்கு ஒன்னு காட்டுறேன் வான்னு சொல்லி அவனை கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட கத்திகை இருக்கு. இந்த கத்திகெல்லாம் போர்ல இறந்து போனவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுது. இங்க மியோ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்க. இவளை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தோணும். பட் அதை அவ பெருசா எடுத்துக்கல. ஆக்சுவலா இந்த டைகோவோட படையில இருந்து சில பேர் ஸ்பையா வந்திருப்பாங்களே, அதுல ஒருத்தன் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு டொரோரோ நல்லா தூங்கிட்டு இருக்க. சடனா முழிப்பு வருது. பார்த்தா யாகிமாருவை காணோம். யாகிமாருன்னு கத்தி பாக்குறான். ஒருவேளை அந்த சாத்தான் அடிக்க போயிருப்பானு சொல்லி டொரோரோவும் அவனை தேடி போறான். இங்க யாகிமாருக்கும் அந்த சாத்தானுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்க. இங்க மியோ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரா. அப்ப அந்த பையன் டொரோரோவும் யாகிமாருவும் போன விஷயத்த சொல்றான். இதை கேட்ட மியோ வந்து பதறி போயிடுறா. இவ ஆல்ரெடி சொல்லியிருப்பா இந்த நிலைமையில சண்டை போட வேணான்னு. அப்ப இவங்க இருக்க இடத்துக்கு நிறைய போர் வீரர்கள் வரதை காமிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணா இங்க அந்த சாத்தானுக்கும் யாகிமாருக்கும் இன்னுமே ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சாத்தான் வந்து முன்ன மாதிரி அவன் காலை பிடிக்க இப்ப தலைவன் எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கான். அந்த காலுக்கு பதிலா ஒரு கத்தி இருக்கு. அப்படியே அந்த சாத்தானை ரெண்டா வெட்டிடுறான். இங்க யாகிமாருவை பார்த்ததும் டொரோரோ செம கடுப்பாயிடுறான். பட் யாகிமாருக்கு அவன் கால் வந்து திரும்ப கிடைச்சிடுது. அப்ப அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டு இருக்க. அவங்க தங்கி இருந்த இடமே பத்தி எறியறத பாக்குறாங்க. இங்க அந்த சோல்ஜர்ஸ் அந்த குழந்தைகளை போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. மியோ வந்து ரெண்டு கேம்ப்லயும் வேலை செஞ்சிருப்பா. ஒருவேளை இவ ஸ்பையா இருக்குமோன்னு சொல்லி இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க டொரோரோ வந்து பார்க்க அந்த இடமே எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் அந்த சோல்ஜர்ஸ் வெட்டி வீசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம பார்த்த எல்லா குழந்தைகளும் இங்க இறந்து கிடக்குறாங்க. இங்க உயிர் போற நிலைமையில மியோ வந்து அவ வலிய மறக்க பாடுற அந்த பாட்டை பாடிட்டு இருக்கா. இங்க டொரோரோக்கு ஒன்னும் புரியல. மியோவை பார்த்து ஓடி வரான். அப்ப அங்க உள்ளவங்க நீயும் ஸ்பையான்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க. கைஸ், இதை தான் நான் அன்ஃபேர்னு சொன்னேன். இங்க உள்ள குழந்தைங்க ஆல்ரெடி அவங்க அம்மா அப்பா இழந்து தங்களோட உடல் உறுப்புகளை இழந்து பசியில இருக்கும்போது யாருன்னே தெரியாத மியோ இந்த குழந்தைகளுக்காக பண்ணக்கூடாத ஒரு தொழிலை பண்ணி அதுல வர கொஞ்சம் காசுல ரொம்ப இல்லாட்டியும் ஏதோ ஹாப்பியா இருந்தாங்க. இவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க இவங்க கிட்ட எதுவும் இல்ல. அதே சமயம் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஸ்வாடு ஆர்மர்னு சொல்லி எல்லாமே இருக்கு. அதாங்க இந்த ஸ்ட்ராங்கா இருக்கவன் தன்னை விட வீக்கா இருக்க உயிரை வேட்டையாடுவான். இங்க உள்ள குழந்தைங்க எவ்வளவு வீக்குங்கிறத அந்த சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த உலகம் எவ்வளவு அன்ஃபேர் ஆனதுங்கிறத புரிய வைக்கிறாங்க. அப்ப அங்க ஒருத்தன் நம்ம டொரோரோவை கொல்ல வர அவன் கை துண்டாய் விழுது. அப்படியே வழியில துடிக்கிறான். அப்ப யாகிமாரு இறந்து கிடக்கிற மியோவை பாக்குறான். அவன் ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. பட் அவன் உள்ளார ஏதோ ஃபீல் பண்றான். அந்த ஃபீல் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. அவனுக்கு ஒரு கால் போனப்ப கூட இந்த அளவுக்கு பெயின் இருந்தது இல்ல. அப்படி என்ன ஃபீல் பண்றான்னு பார்த்தா அது கோபங்க. எஸ், யாகிமாரு ஃபர்ஸ்ட் டைம் கோபத்தை ஃபீல் பண்றான். இது வரைக்கும் அவன் எத்தனையோ மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளியிருக்கான். பட் எதுலயுமே அது மேல உள்ள கோபத்திலேயோ இல்ல வெறுப்புலயோ பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு
கறிக்கடைக்காரர் ஒரு கோழி மேல உள்ள கோபத்திலேயே அதை வெட்டுறாரு. அவரு பிழைக்கணும், அதுல அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அதே மாதிரிதான் யாகிமாருவும் அவனோட உடல் உறுப்புக்கு தான் அதை கொன்னான் தவிர அது மேல உள்ள கோபத்தில் இல்ல. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இவன் கோபத்தை ஃபீல் பண்றான். பட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண? நமக்கு கோபம் வந்தா அதை நம்ம காதால எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா, இல்ல மூக்கால, இல்ல பிறகு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண? யாகிமாருக்கு அவன் அறியாமையே அவன் வாயில இருந்து சத்தம் வருது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி கோபத்துல கத்துறான். இத பாக்குற சோல்ஜர்ஸ் எல்லாம் அரண்டு போயிடுறாங்க. அவனை மான்ஸ்டர் சாத்தாங்கிறாங்க. அப்ப இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணது என்னவா? இவ்வளவு நாள் சாத்தாங்கிட்ட மட்டும் பாத்துட்டு இருந்த அந்த சிகப்பு கலரை யாகிமாரு ஃபர்ஸ்ட் டைம் மனுஷங்க கிட்ட பாக்குறான். கைஸ், என்னதான் அந்த குழந்தைங்க வீக்கா இருந்தாலும், என்னதான் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அவங்கள விட வீக்கா இருக்கிற உயிரை அடிச்சாலும், இந்த உலகத்துல இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவனை விட எவனோ இன்னொருத்தன் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருப்பான். ஏன் அவனுக்கு கால் இல்லாம இருக்கலாம், அவனுக்கு 2 கை இல்லாம இருக்கலாம், இவ்வளோ ஏன் அவனுக்கு 2 கண்ணுமே தெரியாம இருக்கலாம். பட் அவனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த உலகம் எவ்வளவு அன்ஃபேருங்கிறது அவங்களுக்கு புரியும். யாகிமாரு அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீசுறான். ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு இவ்வளோ பவரா? இது அன்ஃபேர், நியாயம் இல்லாம இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. பட் தப்பிக்கிறதா வாய்ப்பே இல்ல. யாகிமாரு சாதாரணமா போட்டு தள்ள, அதுல ஒருத்தன் கத்தியை வச்சு பிளாக் பண்ணுவான். பட் அந்த கத்தியோட சேர்த்து அவன் தலையை வெட்டிடுவான். அந்த குழந்தைங்க எவ்வளவு வீக்குன்னு சொல்லி இவங்க காட்டினாங்க. இப்போ இவன் முன்னாடி இவங்க எவ்வளவு வீக்குங்கிறத நம்ம யாகிமாரு காட்டுறான். கைஸ், அங்குள்ள ஒருத்த மட்டும் எப்படியோ தப்பிச்சிடறான். இங்க யாகிமாரு இறந்து கிடக்கிற மியோவை பாக்குறான். அப்ப அவன் வாயில இருந்து மியோங்கிற வார்த்தை வருது. கைஸ், இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கே கொஞ்சம் சேட் ஆயிரும். சோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ டொரோரோ வந்து நம்ம யாகிமாரு கிட்ட, நம்ம மியோக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய தங்க நேர பயிர் சோலைய அவ கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வளர்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அதுக்காண்டி அவ விதைகளை சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பா. அவ சேர்த்தி வச்ச விதைகளை டொரோரோ யாகிமாரு கிட்ட கொடுக்குறான். கைஸ், அப்படியே இங்க இந்த பார்ட் வந்து முடியுது. அப்புறம் இடையில அன்ஃபேர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி வளவலன்னு பேசியிருப்பேன். பிகாஸ் நீங்க இந்த எபிசோடோட கிளைமேக்ஸை ஃபுல்லா ஃபீல் பண்ணும் அப்படிங்கறக்காண்டி தான் சொன்னேன். ஆக்சுவலா இத கதையில சொல்லியே இருக்க மாட்டாங்க. மியோ இறந்திருக்கிறத பார்த்து யாகிமாரு சும்மா கத்துவான், அங்க உள்ளவங்க எல்லாம் போட்டு தள்ளுவான். இப்படிதான் ஆக்சுவலா காட்டியிருப்பாங்க. பட் அந்த சிம்பிளான சீனுக்குள்ள அதோட ஆத்தர் வந்து இதெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கறத காட்டதான் நான் ஸ்டார்டிங்ல அந்த வளவலன்னு பேசியிருப்பேன். இது நல்லா இருக்கா, கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ப்ரோ அந்த தேவையில்லாம பேசுறத மட்டும் கட் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அதை ஃபாலோ பண்றேன். அது உங்க விருப்பம் தான். சோ என்ன பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.